ரெண்டாவது சண்டிகேஸ்வரர். ஐயோ கடவுளே, அங்கே போய் அப்படின்னு எழுதுறது. அது எங்களுடைய பிள்ளைங்க இருக்காங்களே, இந்த லவ் பண்ணுற பசங்க எல்லாம் அங்கே போய் எண்ணெயை தொட்டு ஆற்ற வரைவாங்கடா. அதில் அம்பு விடுவா சண்டிகேஸ்வரர் கோயிலில் போய். ஆல் டிக்கெட் நம்பரு எல்லா நம்பரையும் அங்கே தான் எழுதுறது. அதில் எவனை சொல்லிவிட்டா இவன் 4 நாள் துவைக்காத துணியை எடுத்து அந்த நூலை எடுத்து சண்டிகேஸ்வரருக்கு போடுறது. கைலேசுக்கார பெரிய கோடாரி, அடுத்த ஜென்மத்தில் நீ பிறந்த உன்னை வெட்டு வேண்டாவா, கவலைப்படாது. இதெல்லாம் சொல்றதுக்கு யாராவது ஆள் இருக்காங்களா? காலபைரவருக்கு போய் பூசணிக்காயில் விளக்கு, கத்திரிக்காயில் விளக்கு, மாங்காவில் விளக்கு, தேங்காயில் விளக்கு. அந்த தேங்காயை திருவி ஒரு கோடியா அவளை வாங்கி அடியாருக்கு கொடுங்களேன், யார் வேணாங்கிறா? எலுமிச்சம்பழத்தில் மாலை, எலுமிச்சம்பழத்தில் விளக்கு, அதை ஜூஸ் குடிச்சு கொடுங்க சாமிக்கு. அபிஷேகத்துக்கு நிறைய உதவி பண்ணுங்க. எங்க மடத்தில் எங்க ஆதியத்தில் எத்தனை அபிஷேகம் பண்ணாலும் சாக்கடைக்கு விடாம அதை ரோஸ் மில்க் ஆக்கி அடியாருக்கு கொடுக்குறோம். 500 லிட்டர் பால் அபிஷேகம் பண்ண நடக்கிறதுக்கு 3 மணி நேரம் நடக்கும் அபிஷேகம். பால் அபிஷேகம் மட்டும் 1 மணி நேரம் பண்ணுவேன். 2 நாள் எந்திரிக்க முடியாது. நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு படி பால் கூட, ஒரு துளி பால் கூட சாக்கடைக்கு விட மாட்டோம். அத்தனையும் ரோஸ் மில்கா மாறும், தயிரா மாறும், பால் கோவாவா மாறும். எல்லாம் அடியாருக்கு போய் சேர்ப்போம். அத்தனை பொருளையும் சாக்கடைக்கு அனுப்பாம ஆண்டவனுக்கு போகிற பொருள் சாக்கடைக்கு அனுப்பக்கூடாது. எல்லாரும் சொல்றாங்களே சாமி கல்லுக்கு ஊத்துறீங்களேன்னு, அந்த கல்லுக்கும் ஊத்தணும், அடியார் வயிற்றுக்கும் வரணுங்கிற அந்த நிலையை செய்பவர்கள் நாங்கள். சும்மா இல்லை. மண்ணில் பிறந்தார் பெரும்பையனே, ஒரு அடியாருக்கு ஒழுங்கா சோறு போடணும்.